சீரிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் யூடியூபர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்துக்கலாம். இதில் என்ன அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ் ஆப். ஸோ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஆட்சென்ஸ்னு ஒரு ஆப் இருந்தது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இயர்னிங்ஸ் ஆகட்டும், அதாவது கிட்டத்தட்ட ஆட்சென்ஸ் வெப்சைட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட்சென்ஸோடு லிங்க் பண்ணி வச்சுருந்து உங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா அதில் உங்கள் இயர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே, பேமெண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் ஆட்சென்ஸ் வெப்சைட்டில். ஆட்சென்ஸ் ஆப்லேயும் அதேமாரி தான் இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2019 அதேமாதிரிலே பார்த்திங்கன்னா ஆப்பையே நாங்கள் அதான் ஸ்டாப் பண்ணுறோம், டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே ஸ்டோர்லேருந்தே அந்த ஆப்பை வந்து நீக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் காட்டுறேன். ப்ளே ஸ்டோரில் போயும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் VKPGS தமிழ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாரி யூடியூப் சம்மந்தமான சீரீஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். ஸோ எப்படி சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு மற்ற வீடியோஸும் வரும், இந்த வீடியோஸும் சேர்ந்து வரும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு பேமெண்ட் டவுட்ஸ் ஆகட்டும், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பர்சனலாக தான் நான் சேட் பண்ணுவீங்க, குரூப் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வாங்க ப்ளே ஸ்டோரில் போவோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஆட்சென்ஸே கூட டைப் பண்ணுவோம். உங்களுக்கு வரவே வராது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால எனக்கு இருக்குது, மற்றபடி யாரும் புதுசாக டவுன்லோட் பண்ண முடியாது. அதை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே காட்டாது நமக்கு. கூகுள் ஆட்சென்ஸ் இதோ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் இயர்னிங்ஸு எந்த ஒரு டேட்டாவும் காட்டாது. நீங்கள் எதில் போனாலும் சரி, பட் எனக்கு ஒன்று மட்டும் காட்டும். எனக்குன்னு இல்லை, இந்த ஆப்பை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டும். அது என்னடான்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் மட்டும். பேமெண்ட்லையும் என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்திருந்தால் அந்த அமௌண்ட்டு காட்டும். இப்போ உங்கள் இயர்னிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிருந்தால், எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு $10 வந்து இந்த மந்த்து உங்களுக்கு வந்திருக்கு, $20 வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த அமௌண்ட்டு மட்டும் காட்டும். இது இன்னமும் ஒர்க்கிங்கில் இருக்குது, பட் இதையும் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதை ஆப்பே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்யூல், அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் யூஸ் பண்ண நினைச்சாலும் சரி, ஆட்சென்ஸ் ஆப் வந்து உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு யூடியூபருக்கு தேவையான 2 ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ, ஸோ ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆப்பும் ஆட்சென்ஸ் ஆப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகட்டும், எப்படி சொல்கிறது, ஆட்சென்ஸ் வெப்சைட்டில் என்னென்ன பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த ஆப்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஆப்பு இப்போது உங்களால் இந்த ஆப்பில் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் கொடுக்குறேன், எதுவுமே வராது, எல்லாமே 0 அதேமாரி தான் வரும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வராது. இது வரைக்கும் இன்றைக்கும் எனக்கு காட்டுது. பேமெண்ட்டில் போனால் மட்டும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டாது. பேமெண்ட்டில் போனால் மட்டும் எனக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டுது. என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக எடுத்த பேமெண்ட்டு காட்டுது எனக்கு. போன மந்த்து தான் நான் எடுத்தேன். என்னோடய இயர்னிங்ஸ் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது கூட தனியாக வீடியோ வேணாலும் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூபருக்கு தேவையான ஒரு 2 ஆப்பு, ஒன்று ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பு, இன்னொன்று வந்து ஆட்சென்ஸ் ஆப்பு. அந்த ஆட்சென்ஸ் ஆப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது, ஏற்கனவே ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக ப்ளே ஸ்டோர்லேருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களால் இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. இதை தெரிஞ்சுங்க. கூகுள் ஆட்சென்ஸ் ஆப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் கூகுள் ஆட்சென்ஸ்லாம் இருக்குது, ஆப்பு தான் அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஒய் ஸ்டூடியோ ஆப்பு, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பை வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அதில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்த வீடியோவில் இதேமாரி யூடியூபர் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் ஜாயின் பண்ணிங்க நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸோ இதில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.